கூரத்தாழ்வாருக்கும் ஆண்டாள் அம்மையாருக்கும் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு நாமகரணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானாரை அழைச்சிருக்கார். எம்பெருமானார் போற இடத்துலலாம் நிழல் போல இவரும் போவார் இல்லையா? அப்ப சொன்னாராம், கோவிந்த பெருமாள், நீ போய் அந்த 2 குழந்தைகளையும் எடுத்துட்டு வா, பேர் வைக்கணும், நாமகரணம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானார் சொன்ன பொழுது இவர் போய் அந்த 2 குழந்தைகளையும் வாரி எடுத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ரட்சையாக இருக்கணும்னுட்டு துவய மகா மந்திரத்தை அந்த பச்சை குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணினதுனால எம்பெருமானார் இதை பார்த்துட்டே இருந்தாராம். என்ன அப்படின்ன பொழுது, இல்லை குழந்தைகளுக்கு ரட்சைக்காக துவய மந்திரம் சொன்னேன் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்ன பொழுது, நீதான் அவர்களுக்கு குருவாக இருந்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டும்னு எப்போ பிறந்த குழந்தைக்கு யார் குருங்கிறத எம்பெருமானாரே நிர்ணயிச்சு, அதனாலதான் பராசர பட்டரும் வியாச பட்டரும் பின்னால் பெரிய சிஷ்யர்கள் ஆனார்கள் அப்படிங்கிறது வரலாறு.